தமிழ்நாட்டில் டைம் பாஸுக்கு கொலைகள் நடைபெறுவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டிய நிலையில் அவர் ஒரு காமெடி பீஸ் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் புதிய பேருந்துகள் சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒரு ஹாஸ்டல் 2 வாரம் அதான் இப்போ டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து முறைப்படி தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு இப்போ எக்ஸாம் நடக்க போகுது. எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நான் கொடுத்துறேன். ஹாஸ்டல் எல்லாம் கொடுத்துருவோம். சமையலரும் போட்டுருவோம். தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மீண்டும் ஆளுநர் பதவி வழங்கப்படாதது வருத்தமளிப்பதாக காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுக்கு மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை என்பது மேலோட்டமான குற்றச்சாட்டு என்றும் விமர்சித்தார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஆளுநர் பதவி கிடைக்கவில்லை என்ற செய்தியை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். சௌரியமாக தெலுங்கானாவிலே ஹைதராபாத்தில் இருந்தவர்களை கொண்டு வந்து இங்கு அண்ணாமலையுடைய சித்து விளையாட்டால் பலிகடா ஆக்கப்பட்டார்கள். இன்றைக்கு மீண்டும் ஆளுநர்களை நியமித்திருக்கிறார்கள். சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதை கண்டு நான் வருத்தமடைகிறேன். புதுக்கோட்டை மாவட்ட மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் புகுந்து அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்த திமுக நிர்வாகியின் வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த சங்கத்தில் தனது மனைவியை உறுப்பினராக சேர்க்க கோரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த திமுக நிர்வாகி அப்பு காளை மனு வழங்கியுள்ளார். ஆனால் அரசு விதித்த வயது வரம்பை அவர் தாண்டியதால் மனு நிராகரிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்புக்காளை அத்துமீறி தையல் தொழில் கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் புகுந்து அங்குள்ள அதிகாரிகளை மிரட்டும் நிலையில் பேசியுள்ளார். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்க தானே கை ஓகுனீங்க. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளிப்பட்டியில் மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பென்னிக்குய் கிரேக்லாரைஸ் நண்பர்கள் சார்பில் நடைபெற்ற போட்டியில் தேன்சிட்டு, பூஞ்சிட்டு, கரிச்சான் மாடு, நடுமாடு, பெரியமாடு ஆகிய பிரிவுகளின் கீழ் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வெற்றிக்கான எல்லையை நோக்கி சீறி பாய்ந்த காளைகளை சாலையின் இருபுறங்களிலும் நின்றிருந்த இளைஞர்கள், பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். வேலூர் மாவட்டம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆடி பரணி விழாவையொட்டி மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலைக்கோயிலுக்கு சென்று பரணி காவடி செலுத்தினர். முன்னதாக மலையடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கை தெப்பக்குளத்தில் நீராடிவிட்டு மலை மேலே சென்று முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே பூச்சிக்கொல்லி மோட்டார் வெடித்ததில் வியாபாரி உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார். கடவுரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். வழக்கம் போல தனக்கு கிடைத்த பொருட்களை அவர் தரம் பிரித்துள்ளார். அப்போது விவசாய பயன்பாட்டிற்காக பூச்சி மருந்து அடைக்கும் பழைய மின் மோட்டாரை உடைத்துள்ளார். எதிர்பாராத விதமாக மோட்டார் வெடித்ததாக கூறப்படுகிறது. சத்தம் கேட்டு அவரது குடும்பத்தினர் விரைந்து சென்று பார்த்தபோது கை கால்கள் சிதறிய நிலையில் கிருஷ்ணமூர்த்தி இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து கதறினர். இந்த வெடி சத்தம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மோட்டார் இயந்திரம் வெடித்ததா அல்லது அதனுள் ஏதேனும் வெடிப்பொருட்கள் வைக்கப்பட்டிருந்ததா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அரசு பேருந்து நடத்துனர் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலையை உபயோகிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து கொந்தராயன்குளம் சென்ற அரசு பேருந்து கிருஷ்ணன் கோவில் பகுதிக்கு வந்தபோது அதில் அரசு பேருந்து நடத்துனர் ஏறியுள்ளார். சிறிது நேரத்தில் அவர் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலையை பயணிகள் முன்னிலையில் உபயோகித்தார். இதனை பயணி ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து அந்த நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே ஊருக்குள் புகுந்த யானையை விரட்ட முயன்ற நபர் யானை தாக்கி உயிரிழந்தார். விராலியூர் பகுதியில் நுழைந்த ஒற்றை யானை 55 வயதான பூசாரி பாஸ்கரன் என்பவரை தாக்கியதில் அவரது 2 கால்களும் சிதைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து அறிந்த வனத்துறையினர் அப்பகுதிக்கு விரைந்து யானையை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது கிராம மக்களும் திரண்டு யானையை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
இந்நிலையில் சில இளைஞர்கள் யானையின் பின் ஓடி அதனை விரட்டியடிக்க முயன்றனர். வேகமாக ஓடிய யானை திடீரென திரும்பியதால் அதன் அருகே இருந்த கார்த்திக் என்பவர் நிலை தடுமாறி விழுந்தார். யானை அவரை மிதித்து தூக்கி வீசியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். யானை துரத்துவதாக நினைத்து வேகமாக ஓடி தவறி விழுந்த மற்றொருவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உயிரிழக்கும் சில நொடிகளுக்கு முன்பு கார்த்திக் யானையை விரட்டி சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. மற்றொரு உயிர் சேதம் ஏற்படும் முன்பு வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கரூரில் இளைஞரின் இன்ஸ்டாகிராம் பதிவால் ஆத்திரமடைந்த ஒரு கும்பல் அவரை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்து புதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் தெற்கு காந்தி கிராமத்தைச் சேர்ந்த 20 வயதான ஜீவா என்பவர் திடீரென மாயமானார். இது தொடர்பாக வடக்கு காந்தி கிராமத்தைச் சேர்ந்த 9 இளைஞர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அவர்களில் சசிகுமார் என்பவருக்கும் ஜீவாவுக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. சசிகுமாரின் தலையை சிதைத்து விடுவேன் என்று ஜீவா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டதால் ஆத்திரமடைந்த சசிகுமார் தனது நண்பர்களுடன் இணைந்து ஜீவா கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. தொழிற்பேட்டை அருகே முட்புதரில் புதைக்கப்பட்ட ஜீவாவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. மகனின் உடலை கண்டு ஜீவாவின் தாய் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. கை கால்கள் உடல் என ஜீவாவின் சடலம் 6 துண்டுகளாக வெட்டப்பட்டிருந்ததால் அரசு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உடற்கூறாய்வு நடைபெற்றது. கோவையில் கணவரை பிரிந்து வாழ்ந்த இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பாலியல் தொல்லை கொடுத்து அதனை வீடியோ எடுத்து மிரட்டிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். உக்கடத்தைச் சேர்ந்த அசாருதீன் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த கணவரை பிரிந்து வாழும் 28 வயதான இளம்பெண்ணிற்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி அசாருதீன் பாலியல் தொல்லை கொடுத்து அதனை வீடியோ எடுத்து மிரட்டியிருக்கிறார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் அசாருதீனை காவலர்கள் கைது செய்திருக்கின்றனர். மத்தியில் பாஜக ஆட்சி எப்போதும் வேண்டும் என்றாலும் கலைந்து விடலாம் என்பதால் திமுகவினர் உடனடியாக தேர்தல் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடி கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கொசப்பாளையத்தில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் வகையில் தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த ஆட்சியை நிதிஷ்குமாரையும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரசேகர் நாயுடுவையும் நம்பிதான் இந்த ஆட்சியே இருக்கு. அதுல நேற்று நிதிஷ்குமார் சந்திரபாபு நிதிஷ்குமார் போகவே இல்லை நேற்று முதலமைச்சர் கூட்டத்துக்கு. ஏன்னு இன்னும் தெரியல, எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரியல. 2 பேரும் சாதாரணமானது கிடையாது. எப்போ வெடிச்சாலும் ஆட்சி வெடிச்சிடும். புத்தக வாசிப்பை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் தமிழ்நாடு அரசு அதிக கவனம் செலுத்துவதாக எழுத்தாளர் ஜெயமோகன் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். கோவை கொடிஷா வளாகத்தில் மாவட்ட நிர்வாகமும் கொடிஷா நிர்வாகமும் இணைந்து நடத்திய 8வது புத்தக கண்காட்சி நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்த ஆண்டு சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பில் புத்தக விற்பனை நடைபெற்றது. இந்நிலையில் கொடிஷா வளாகத்தில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த எழுத்தாளர் ஜெயமோகன் காணொலியோ இணையமோ எவையும் புத்தக வாசிப்புக்கு மாற்று கிடையாது என்று கூறினார். அரசு வேற எந்த மாநிலத்தை விட அதிகமாக இந்த புத்தக கண்காட்சி நடத்துவதிலும் புத்தகங்களை கொண்டு போய் சேர்ப்பதிலும் ஒரு பெரிய கவனத்தை செலுத்தி நான் நினைக்கிறேன். கேரளத்தோடு ஒப்பிடும்போது கூட தமிழ்நாட்டிலே அரசு சார்ந்த ஆதரவு ஒரு படி மேலாகத்தான் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு நடைமுறையில் வெற்றி அடைகிறது என்பது மக்களை பொறுத்தது. மக்கள் எந்த அளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை பொறுத்தது.